திருவள்ளூர் அருகே மக்களுடன் முதல்வர் நிகழ்வில் கலந்து கொண்ட பெண் மகளிர் உரிமை தொகை தனக்கு கிடைக்கவில்லை என மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனத்திடம் தெரிவித்தபோது அவர் காதில் கழுத்தில் இருந்த நகைகளை பார்த்து இப்படி இருந்தால் எப்படி வரும் என்று கூறி அங்கு சிரிப்பலையை ஏற்படுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் காரனுடை, ஆத்தூர், எருமைவெட்டிப்பாளையம் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களின் வீட்டுமனை பட்டா மாற்றம், பெயர் மாற்றம், குடும்ப அட்டை, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைக்காக உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, வீட்டு வசதித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு கோரிக்கைகள் அனைத்துக்கும் உரிய முறையில் தீர்வு காணப்பட்டு நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அப்போது அங்கு மனு அளிக்க வந்த பெண் ஒருவர் தனக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கவில்லை என கூறி தனக்கு அதை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது அவரிடம் அவர் அணிந்திருந்த கம்மல் மற்றும் நகைகளை பார்த்து இப்படி நகைகள் அணிந்து வந்தால் எப்படி கொடுப்பார்கள், கணவர் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டு அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். கார், பைக் வைத்திருக்கிறாயா என்றும் கேட்டார். அப்போது அந்த பெண் எனக்கேது கார், எனக்கு எந்த நிலமும் இல்லை, ஏக்கரும் இல்லை என்றார். மீண்டும் மனு வழங்கு, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி அவருக்கு ஆதரவாக பேசி அனுப்பி வைத்தார். மத்தியிருக்கின்ற மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த கோரிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதன் மூலமாக அந்த வீட்டை பட்டாளர்களெல்லாம் கொடுக்கவே இல்லை. வீட்டுக்கு அதாவது அதுக்காக கொடுக்கப்படுவதற்கு காப்பீட்டு தரப்பட்டு, ரசீது தரப்பட்டு நான் தரவில்லை. அதுபோல ஓய்வூதியம் தரப்படுவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு அந்த அரசாங்கம், ஏடிஎம்கே அரசாங்கம் தரவில்லை. அது போன்று இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை, எல்லா உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், சட்டபூர்வமான கோரிக்கைகள், சட்டப்படி நடக்க வேண்டிய கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயமாக நம்முடைய அரசாங்கம்